காப்பாத்துறாங்க. பாருங்க, எவ்வளவு தண்ணி 300 ஏக்கரா நகை வச்சு அங்கங்க 5 ரூபாய் வெட்டி 10 ரூபாய் வெட்டி வாங்கி வச்சுக்கிறேன். என் வாழ்வாதாரமே இந்த நம்பிதான் இது இல்லைன்னா என் வாய்ப்பே இல்லை. பார்த்து பார்த்து பயிரிட்ட நெற்பயிர்கள் பருவமழையால் பாழாகி போன கொடுமை. காத்து காத்து காவல் இருந்தும் நாசமான பயிரால் நஷ்டமடைந்த நிலைமை. என்ன பண்ண போறோம்னு தெரியல சாமி என குமுறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பரிதவிக்கும் இந்த ராணிப்பேட்டை விவசாயிகள். நகை வச்சு அங்கங்க 5 ரூபாய் வெட்டி 10 ரூபாய் வெட்டி வாங்கி வச்சுக்கிறேன். என் வாழ்வாதாரமே இந்த நம்பிதான் இது இல்லைன்னா என் வாய்ப்பே இல்லை. வடகிழக்கு பருவமழையின் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் 2000 ஹெக்டேர் பரப்பளவு நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதில் குறிப்பாக நெமிலி வட்டத்தில் உள்ள சிறுவளையும், ஒளியநல்லூர், தொரையூர் ஆகிய 3 ஏரிகளும் நிரம்பி கீழ்வீதி வழியாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அருகாமையில் உள்ள விவசாய நிலங்களில் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கண்ணும் கருத்துமாக பார்த்து பயிரிடப்பட்ட நெல் நாற்றுகள் வெள்ள நீரில் மூழ்கி அழுகி வருவதால் மிகுந்த மன வேதனையுடன் அதனை கையில் எடுத்து காட்டும் விவசாயிகள் தேங்கிய நீரை வாரி இறைத்து தங்களது வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றனர். பயிரிட்ட நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்ததில் விவசாயிகள் பெருமளவில் பாதிப்படைந்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறையினர் மூலம் கணக்கெடுத்து மத்திய, மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சேர்த்து இழப்பீடு தொகையை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இப்பகுதி விவசாயிகள். பெரு வெள்ளத்தின் காரணமாக இந்த பகுதியிலே சுமார் 450 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்து அழுகியுள்ள சூழ்நிலையில் உள்ளது. எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த கணக்கெடுப்பு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.